வணக்கம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஆகஸ்ட் 26ஆம் தேதி நிஃப்டி 50 0.5% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 24,200 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,500 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 17,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,700 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 11,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களும் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 6,400 கோடி ரூபாய்க்கு. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் கடைசி கட்டத்தை எட்டியிருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. இப்போ வந்திருக்கிற தகவல், நம்ம அமைச்சர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. G20 ட்ரேட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்காக தான் போகிறாரு. ஆனால் இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் குறித்தும் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தில் எட்டியிருக்குன்னு நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோம். நேற்று நேபாளில் திடீர் வெள்ளம் காரணமாக பெரிய அளவில் சேதம், பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி தினத்தந்தியில் கொடுத்துருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கே சிக்கி இருக்கிறாங்கன்ற செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இதில் தமிழகத்தை சார்ந்த 57 பேர் இருக்கிறாங்கன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. பீகார், உத்தரப்பிரதேஷ் இப்போ ஒரு எச்சரிக்கை நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வெள்ளம் இவங்க மாநிலத்துக்குள்ளார வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அங்கே ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா 105 இந்தியர்களை காணவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. Volkswagen ஒட்டுமொத்தமாக 1 லட்சம் வேலைகளை குறைக்க இருக்கிறாங்கன்ற செய்தி வெளியாயிருக்கு. முக்கியமான காரணம், இன்புட் காஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. சைனா காம்படிஷன் இருக்குது. யூரோப்பில் டிமாண்ட் குறைவாக இருக்குது. சைனாவில் சேல்ஸ் கீழே போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு நிறைய உற்பத்தி திறன் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் டிமாண்ட் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய காஸ்ட் கட்டிங்குடைய பாகமாக 1 லட்சம் வேலைகளை அவங்க குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, நாடு முழுவதும் வெங்காயம் விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு. இப்போ மத்திய அரசு டெல்லியில் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்ய துவங்குறாங்க இன்னைக்கு. அதாவது 1 கிலோகிராம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்ய துவங்குறாங்க இன்னைக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வீக்கெண்டில் NCR ரீஜனையும் அவங்க கவர் பண்ண இருக்கிறாங்க. இப்போ பல நகரங்களில் 1 கிலோகிராம் வெங்காயம் 55 முதல் 60 ரூபாயாக போயிட்டு இருக்கு. சென்னையில் 60 ரூபாயாக இருந்தது நேற்றுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்றொரு செய்தி பார்த்துருந்தோங்க, மத்திய அரசு ட்ரெயின் சேவை தூங்கி இருக்கிறாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ். வெங்காயத்தை வந்து நாசிக்கில் தான் அதிகமாக அவங்களுக்கு உற்பத்தி இருக்குது. அங்கேருந்து எங்கெல்லாம் சப்ளை பாதிப்பு இருக்கோ நாடு முழுவதும் அங்கெல்லாம் எடுத்து செல்ல இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதோடைய பாகமாக சென்னை, எர்ணாகுளம், மதுரை, குவாஹாட்டியில் விரைவில் வந்து சேரும்ன்ற எதிர்பார்ப்புன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அலுமினியம் உற்பத்தி பிஸ்னஸில் கம்பெனி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறித்து பரிசீலனை செய்து வராங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டாடா ஸ்டீல் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி மீது 1,780 கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் டிமாண்ட் இருந்திருக்கு. கம்பெனி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. டாடா ஸ்டீலுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணும்னா மறுபடியும் ஆய்வை முதல்ல இருந்தே துவங்கலாம்னு ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ முற்றிலுமா அவங்க நிராகரிக்கல. வேணும்னா நீங்கள் முதல்ல இருந்து ஆய்வை நடத்துங்கன்னு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா ITC வயலேஷன் நடந்திருக்கு, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வயலேஷன் நடந்திருக்குன்றதான் குற்றச்சாட்டு டாடா ஸ்டீல் மீது. இது 2018-19 முதல் 2020-21 காலகட்டத்தில் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. அதை எதிர்த்து அவங்க இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட்டில் டாடா ஸ்டீலுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. அர்பன் கம்பெனியுடைய ரேட்டிங்கை பேங்க் ஆஃப் அமெரிக்கா டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரல்ல இருந்து அண்டர் பர்ஃபார்மாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 155, இப்போ 168 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அர்பன் கம்பெனி. JSW Group புதிதாக ஒரு பார்ட்னரை தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை LFP பேட்டரி செல் இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னரை தேடுறாங்க. LFPன்றது லித்தியம் அயன் ஃபாஸ்பேட். ஸோ பேட்டரி செல் இந்தியாவில் உற்பத்தி செய்ய வேணும்ன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க முன்னவே ஒடிசா அரசுடன் 40,000 கோடி ரூபாய்க்கான MOU கையெழுத்திட்டு இருக்கிறாங்க 2024. பல செக்டரில் அவங்க முதலீடு செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். அதில் பேட்டரியும் உள்ளடங்கும். ஆனால் அந்த பேட்டரி ப்ராஜெக்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பார்ட்னரை தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு டெக்னாலஜி பார்ட்னர் தேவைப்படுது. ஸோ இப்பயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தேடிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த் ஜிண்டால், JSW MG மோட்டார் இந்தியாவுடைய டைரக்டர் தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து.
ஐசிஐசிஐ Prudential ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யூகே நிறுவனமான Prudential 2% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் விற்பனை செய்வாங்கன்றதான் எதிர்பார்ப்புங்க. என்ன நோக்கத்துக்காக அவங்க விற்பனை செய்கிறாங்கன்னா, பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் 25% எட்ட வேண்டும். அதற்காகத்தான் விற்பனை செய்கிறாங்க. இது 3190 கோடி ரூபாய்க்கான விற்பனையாக இருக்கலாம்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. வேதாந்தா அலுமினியம்க்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 540. இப்போ 463 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வேதாந்தா அலுமினியம் மெட்டல். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் சாஃப்ரன் ஹெலிகாப்டர் இன்ஜின்ஸ் ஒரு கான்ட்ராக்டில் வராங்க, ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. ஆராவலி ஹெலிகாப்டர் இன்ஜின்ஸ்க்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு யூஎஸ் டாலருக்கு நிகராக நேற்று 26 பைசா கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 95.44 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு யூஎஸ் டாலருக்கு நிகராக. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் புதிதாக அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸுடைய ஒட்டுமொத்த மதிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. 730 கோடி ரூபாய். ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்த ஆர்டர்ஸ் இது. ஸோ ஒட்டுமொத்த மதிப்பு 730 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட்ஸ் இது. ஜேகே எனர்ஜி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனிக்கு ரூஃப்டாப் சோலார் ஆர்டர் கிடைச்சிருக்கு. 1 லட்சம் வீடுகளை கவர் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு 454.5 கோடி ரூபாய். இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்டு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. Mold-Tek பேக்கேஜிங் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 1:1 ரேஷியோ. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கலைங்க. இந்த போனஸ்க்கான அப்ரூவல் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து பெறப்படும்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். சிஜி பவர் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய சேர்மன் வெள்ளையன் சுபையா சில தகவல் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, செமிகண்டக்டர் பேக்கேஜிங் ஃபெசிலிட்டி பிஸ்னஸ் வழியாக அவங்களுக்கு ஆண்டிற்கு $500 மில்லியன் வருவாய் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. அவங்க முதற்கட்டமாக அவங்களுடைய யூட்டிலைசேஷனை 70% எட்ட வேண்டும்ன்ற வைத்திருக்கிறாங்க அடுத்த 4 ஆண்டுக்குள்ளார. அப்படி எட்டும்போது அவங்களுக்கு இந்த செமிகண்டக்டர் பேக்கேஜிங் பிஸ்னஸ்லேருந்து $500 மில்லியன் வருவாய் கிடைக்கும்னு கம்பெனியுடைய சேர்மன் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. இந்தியாவில் ஏடிஎம் உடைய எண்ணிக்கை கீழே போய்கிட்டு இருக்குன்ற ஒரு டேட்டா சிஎன்பிசி டிவி 18ல் கொடுத்துருக்குறாங்க. சில நம்பர்ஸ் பார்த்துடலாங்க. மார்ச் 2024 2,18,815 ஏடிஎம்ஸ் இருந்தது நாடு முழுவதும். மார்ச் 2026 பார்க்கும்போது அது 2,09,331 குறைஞ்சிருக்கு. அதே போல் ஜூலை 2026 பார்க்கும்போது 2,09,812. ஸோ மார்ச் 2026 ஒப்பிடும்போது கொஞ்சம் ஒரு சிறிய அளவில் அதிகரிச்சிருக்கு. ஆனால் மார்ச் 2024 ஒப்பிடும்போது ஜூலை நம்பர் வந்து குறைவாகத்தான் இருந்திருக்கு. யாருடைய ஏடிஎம்ஸ் அதிகமாக இருக்குன்னா, பப்ளிக் செக்டர் வங்கிகளுடைய ஏடிஎம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அந்த சதவீதம் உயர்ந்திருக்கு. 61.5%லிருந்து 64.2% உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் பிரைவேட் செக்டர் வங்கிகளுடைய ஏடிஎம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 36.5லிருந்து 33.7 குறைஞ்சிருக்கு. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் குறித்து நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க பைபேக் குறித்தான முடிவு இன்னைக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி எடுக்க இருக்கிறாங்க. இது நம்ம முன்னவே பார்த்த செய்தி தான். ஒரு ரிமைண்டராக கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி இன்னைக்கு பைபேக் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. எம்டார் டெக்னாலஜிஸ் கடந்த ஒரு மாதத்தில் 40% ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருக்குங்க. அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் கைடன்ஸ் 80% கொடுத்துருக்காங்க நிதியாண்டு 2027க்கு. அதை அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அதிகமாக்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி இதை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நடப்பு நிதியாண்டு ஜூலைலேருந்து செப்டம்பர் அந்த நிதியாண்டு முடிந்த மணிக்கும் நடப்பு காற்றுங்க Q2 நடப்பு காற்றுடைய ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் காற்று முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அவங்க புது கைடன்ஸை அறிவிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. அவங்க அண்மையில் தான் 50%லேருந்து 80% உயர்த்தி இருந்தாங்க. நிதியாண்டு 2027 ரெவென்யூ க்ரோத் கைடன்ஸ் இப்போ மேலும் அதிகரிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. எம்டார் டெக்னாலஜிஸுடைய ஷேர் பிரைஸ் கடந்த ஒரு மாதத்தில் 40% அதிகரிச்சிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் குறித்து நம்ம நேற்று செய்தி பார்த்துருந்தோங்க. ஃபெடரல் பேங்க் ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் கிட்டேருந்து ஷேர்ஸை வாங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு. கம்பெனி விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. ஃபெடரல் பேங்க் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆமானும் சொல்ல இல்லைன்னு சொல்லலை. ஸோ சிஎன்பிசி டிவி 18 செய்தி நம்ம பார்த்துருந்தோம்னா 16.9% ஸ்டேக் ப்ரொமோட்டர்ஸ் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்குடைய ப்ரொமோட்டர்ஸ் விற்பனை செய்வாங்க. அதை ஃபெடரல் பேங்க் வாங்குவாங்க. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் மாறுறதுனால அவங்க ஓப்பன் ஆஃபரை வழங்குவாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ சிட்டி என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, இப்போ ஃபெடரல் பேங்க் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா அது நெகட்டிவாக தான் பார்ப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிட்டி. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. டிமார்ட் நேற்று 3% வீழ்ச்சியாக பார்த்துருக்கு. அவங்கள பிளாக் டீல் நடந்திருக்குங்க. டிமார்ட் ஷேர்ஸில் 1.06% ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 2,600 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. 69.1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க.
கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது நேற்றுக்கான டேட்டா. எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ் 9% அதிகரித்தது. ஜிண்டால் சா 7%, ஐடிபிஐ பேங்க் 7%. ஐடிபிஐ பேங்குடைய பிரைவேடைசேஷன் ப்ராசஸ் மறுபடியும் துவங்குது அப்படின்ற ஒரு செய்தி இருந்துகிட்டு இருக்கு. சயண்ட் 7% அதிகரித்தது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் 6%, ஆந்தம் பயோசைன்சஸ் 6%, ஓலா எலக்ட்ரிக் 5%, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 5%, சிஇ இன்ஃபோசிஸ்டம்ஸ் 5%, ஹிந்துஸ்தான் காப்பர் 4% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஒன்சோ ஸ்பெஷாலிட்டி 2% விழுந்தது. இன்வென்ச்சுரஸ் நாலேஜ் 3%, பிரீமியர் எனர்ஜிஸ் 3%, பில்லியன் பிரெயின்ஸ் கராஜ் 3%, வருண் பீவரேஜஸ் 4% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.